உள்ளத்தில் புது உணர்வு, எந்தன் வாழ்வினில் புது மலர்ச்சி. எந்தன் உள்ளத்தில் புது உணர்வு, எந்தன் வாழ்வினில் புது மலர்ச்சி. எந்தன் நடை உடை பாவனை சொல் செயலும் எந்தன் இயேசுவால் புதிதாயின. எந்தன் நடை உடை பாவனை சொல் செயலும் எந்தன் இயேசுவால் புதிதாயின. புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல், என்னை சந்தித்த இயேசு தந்தார். புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல், என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். காட்டத்தீ மரம் ஏறி ஒளிந்த குள்ளன் சகையும் மீட்படைந்தான். காட்டத்தீ மரம் ஏறி ஒளிந்த குள்ளன் சகையும் மீட்படைந்தான். உள்ளபடியாவும் நாதரிடம் அறிக்கை செய்தான், வெள்ளம் போன்றுள்ளம் பூரிப்படைந்தான். உள்ளபடியாவும் நாதரிடம் அறிக்கை செய்தான், வெள்ளம் போன்றுள்ளம் பூரிப்படைந்தான். புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல், என்னை சந்தித்த இயேசு தந்தார். புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல், என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். உருண்டோடி வரும் சின்ன கற்களும் வடிவம் பெறும். ஓடையில் உருண்டோடி வரும் சின்ன கற்களும் வடிவம் பெறும். செல்ல தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்த வல்ல ஆயுதமாகிவிடும். செல்ல தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்த வல்ல ஆயுதமாகிவிடும். புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல், என்னை சந்தித்த இயேசு தந்தார். புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல், என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். சிலுவை நீளம் வந்திட்டேனே, இயேசுவின் கரம் பற்றிட்டேனே. சிலுவை நிழல் வந்திட்டேனே, இயேசுவின் கரம் பற்றிட்டேனே. எந்தன் இயேசுவுடன் கொண்ட உறவு என்னை புது வடிவமாய் திகழச் செய்தான். எந்தன் இயேசுவுடன் கொண்ட உறவு என்னை புது வடிவமாய் திகழச் செய்தான். புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல், என்னை சந்தித்த இயேசு தந்தார்.
புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். ஆடி பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். எந்த உள்ளத்தில் புது உணர்வு, எந்த வாழ்வினில் புது மலர்ச்சி. எந்த உள்ளத்தில் புது உணர்வு, எந்த வாழ்வினில் புது மலர்ச்சி. எந்த நடை உடை பாவனை சொல் செயலும் எந்த இயேசுவால் புதிதாயின. எந்த நடை உடை பாவனை சொல் செயலும் எந்த இயேசுவால் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அருமையான ஒரு வேளைக்குள் நீர் எங்களை கொண்டு வந்தீர். உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படி இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் படியாய் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் கேருடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய சுவிசேஷம் 24 அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களிலே, அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் கடைசியாக அவர் பேசின வார்த்தைகளில் ஒன்று, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களிலும் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். எப்படி என்றால், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இப்படி அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நோவா காலத்தில் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 500 வயது அவனுக்கு இருக்கும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறான். ஜலப்பிரளயம் வந்து அழிக்கும் போது, உலகத்தை அழிக்கும் போது அவனுக்கு 600 வயது, கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம். அவன் கர்த்தர் சொன்னபடி பேழையும் கட்டி நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதியை பிரசங்கித்தான். ஆனால் ஜனங்கள் அதை நம்பல, ஏத்துக்கல. ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வருது, உலகத்தை அழிக்க போகுது. ஜனங்களுடைய பாவம்
அதுதான் காரணம். இந்த பேழைக்குள் வந்தால் அவங்க காக்கப்படுவாங்க, அவங்க தப்பிக்கொள்ளுவாங்க. ஆனால் ஜனங்கள் அதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை, உணரவே இல்லை. அவங்க புசிக்கணும், குடிக்கணும், பெண் எடுக்கணும், பெண் கொடுக்கணும், இதில் தான் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஒரு உணர்வே இல்லாத ஜனம். ஆண்டவர் அதை சொல்லி மனுஷகுமாரனுடைய காலத்திலும், அவர் வரக்கூடிய காலத்திலும் மனுஷர் அப்படிதான் இருப்பாங்க, உலகம் அப்படித்தான் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் மனுஷகுமாரன் வெளிப்படுவதற்கு ஒரு சமீபமான ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று கர்த்தர் வெளிப்படுவார். அவரை சந்திக்க வேண்டும், அவரை முகமுகமாய் சந்தித்து அவரோடு நித்திய வாழ்வை நாம் பெற வேண்டும். அதற்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கணும், நம்மை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய பாவங்களை உணரக்கூடிய ஒரு உணர்வு, நம்முடைய வாழ்வில் இருக்கிற சீர்கேடுகளை குணமாக்கி நாம் சீர்பொருந்த வேண்டும். அதெல்லாம் ஒரு உணர்வு இருந்தால் தான் முடியும். நோவா காலத்தில் ஜனங்கள் ரொம்ப பொல்லாதவர்களா, கொடுமையான காரியம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. தேவ கோபம் இறங்கினது, அழித்தது. இன்றைக்கும் உலகத்திலே பாவம் பெருத்து போய் இருக்குது. ஆகவே தான் நோய் பெருத்து இருக்குது, அறிவும் பெருத்து இருக்குது, பாவமும் பெருத்து இருக்குது. இன்றைக்கு எல்லாமே பெருத்து போன ஒரு நிலைமையில காணப்படுது. தேவனுடைய கோபம் இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிறது. ஆகிலும் வரக்கூடிய ஒரு கோபம் உண்டு. வரக்கூடிய தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். உலகம், இன்றைக்கு இருக்கிற உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் ஒரு உணர்வுள்ள உள்ளத்தோடு தன்னை பற்றி அவன் அறிந்து கொண்டு ஒரு புது மனிதனாய் வாழ்ந்தாதான். இன்றைக்கு பிள்ளைகள் ஒரு அருமையான பாடல் பாடினாங்க. ஆம், நாம் புதியவர்களாய் ஒரு புது வாழ்வு, புதிய தன்மைகள், புதிய குணநலன்கள், புதிய பண்புகள் நம்முடைய வாழ்வில் வேணும். பழையவர்களாகவே அதே பழைய பாவத்தை செய்து கொண்டு நம்முடைய சுபாவத்திலே மாற்றமில்லை, தன்மையிலே மாற்றமில்லை, குண நலன்களிலே மாற்றமில்லை, மன திரும்புதல், பாவ உணர்வு என்பது இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் அவர்களுடைய வாழ்வெல்லாம் எத்தனை பரிதாபம். ஆகவே உணர்வு, நம்மை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு, நம்முடைய பிழைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணர்வே இல்லை, தான் செய்யறதுதான் சரி என்று உணர்வற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத இருதயம் இருளடையும். அவனுடைய வாழ்வில் இருள் தான். சூரியன் வெளிச்சமா இருக்குது, சந்திரனுடைய வெளிச்சம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி வெளிச்சம் இருக்குது, இதெல்லாம் அவனுடைய வாழ்வு இருண்ட ஒரு வாழ்வு. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு இருண்ட வாழ்வு. பாவம் சூழ்ந்திருக்கிறது, அநியாய அக்கிரமம் சூழ்ந்திருக்கிறது, சாத்தான் அவனை ஆட்கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்வில் ஏது நிம்மதி, சந்தோஷம், சமாதானம்? ஆகவே உணர்வுள்ள இருதயம் ஒரு மனிதனுக்கு தேவை. இருதயத்தில் ஒரு உணர்வு இருக்கணும். அப்படி உணர்வில்லையா அவன் இருளுக்குள்ளத்தான் இருப்பான். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தின் கடைசி பாகம், கடைசி சென்டென்ஸ். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது, இருளடைந்தது. உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவு மனிதர்களுடைய இருதயம் அப்படி இருளடைந்திருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் கேட்பார், நான் ஒரு உணர்வுள்ள மனிதனாய் இருக்கணும், என் பிழைகளை நான் உணரணும், என் குறைகளை உணரணும், நான் சீர்பட வேண்டும், சீர்கேடுகள் என் வாழ்விலே குணமாக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் உணர்வு இருக்கணும். குடிக்கிறது அது தப்பு, நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அநேகர் வாழ்கிறாங்க. அப்படியே புகைப்பது, இன்னும் வேற வேற கெட்ட பழக்க வழக்கங்கள், பாவ ஜீவியம், உணர்வே இல்லை.
எல்லாரும் பண்ணுறது தான் நானும் பண்ணுறேன் என்று இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்? உணர்வு வேண்டும். ஆகவே சங்கீதக்காரன் கேட்பாரு, 119 சங்கீதம் 34 வசனம், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், நான் உடைய வேதத்தை பற்றி கொள்ளுவேன், நல்ல காரியங்களை பற்றி கொள்ளுவேன், ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நான் பற்றி கொள்ளுவேன், எனக்கு உணர்வை தாரும் என்று இங்கே தேவனுடைய தாசன் கேட்கிறார். உணர்வை தாரும். நம்மள எத்தனை பேர் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த ஒரே ஒரு வாழ்வு, ஒரு நல்ல வாழ்வா தேவனுக்கு பிரியமா நான் வாழணும், உணர்வுள்ள இருதயம் எனக்கு இருக்கணும், உணர்வோடு தப்புகளை உணர்ந்து தவறுதல்களை உணர்ந்து மீறுதலை உணர்ந்து ஒரு செம்மையான வாழ்க்கை, மன திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழணும் என்று உணர்வை தாரும் என்று இந்த பக்தனை போல நம்மில் எத்தனை பேர் வாஞ்சித்து இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். இவன் கேட்டான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். அதே 119 சங்கீதம் 104 வசனம், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன், ஆகவே எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். உணர்வு இல்லாத டைம்ல பொய் வழிகள் அது தப்புனே தோணல. இப்போ கட்டளைகளால் உணர்வடைந்தேன், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது உணர்வடைந்தேன். ஓ, பொய் வழி அப்படிங்கிறது தெரியுது. பொய் வழியெல்லாம் எனக்கு வேண்டாம், பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன் என்று இந்த இடத்துல எழுதுகிறோம். இந்த சங்கீதக்காரன் 51 சங்கீதத்தில் முதல்ல இருந்து பார்த்தா அவன் உணர்ந்தபடியினால தான் தன் பிழைகளையும் குறைகளையும் பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் தனித்தனியா அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் அழுவோம். என் பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும் என்று தனித்தனியா அறிக்கையிடுவான். கர்த்தரிடத்தில் கெஞ்சுவான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என் பாவங்களார நான் கழுவப்படணும், பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும், எடுத்துறாதீங்க என்று கர்த்தரிடத்துல கெஞ்சுவான். அது உணர்வு உள்ள இருதயம். ஆகவே இவனோட வாழ்வில் இருக்கிற பிழைகளை அறிந்து கொள்ள முடிஞ்சது, மீறுதலை அறிந்து கொள்ள முடிந்தது, அக்கிரமத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் ரொம்ப நேசிப்பார். இன்றைக்கு கர்த்தர் எந்த மனிதனை அவர் விரும்புகிறார், பிரியப்படுகிறார்? தப்பு எல்லாரோட வாழ்விலும் வரும், ஆனா பிழைகளை உணர்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். தவறுதல்களை உணர்கிறது, மன திரும்புகிறது, அது ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷம் கொண்டாடுது. பரலோகத்தில் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் ஒரு பாவி பூலோகத்தில் மனம் திரும்பும் போது. இங்கே தாவீது தன் பிழைகளை அறிக்கையிட்டு குறைகளையும் குற்றங்களையும் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல ஜெபித்து அவன் மன திரும்புவான். கர்த்தர் சொன்னாரு, எனக்கு அவன் ரொம்ப பிரியமானவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான், அவன் எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 13 22 வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, சவுலை தள்ளி தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக, இது கர்த்தருடைய சாட்சி, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் சாட்சியும் கொடுத்தார். கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் என்றால் அது எத்தனை ஒரு மேன்மையானது. எனக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமான காரியங்களை அவன் செய்வான்.
என்று கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படின்னா அவன் குற்றம் செய்யலையா? அவனும் அவனுடைய வாழ்விலும் குற்றம் குறைகள் பாவம் வந்தது. அவன் அறிக்கையிட்டு ஒரு பாவத்தை செய்தான். ஒரு பாவனாலும் ஒரு பாவம், பெரிய பாவம். ஆண்டவரே சொன்னார், இந்த ஒரு தப்பு செய்துட்டான், மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன், உண்மையானவன் என்றும் வேதம் அவனை குறித்து சொல்லும். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு தவறு அவனோட வாழ்வில் வந்துருச்சு. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்குது. இந்த ஒரு தப்பு செய்துட்டான். உரியா கொன்றதும் பத்சேபாளை அவன் எடுத்ததும் இது ஒரு குற்றம் தவிர மற்றபடி அவன் எல்லாவற்றிலும் தேவனுடைய பார்வையில அவன் உண்மையாய் செம்மையாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்று கர்த்தரும் வேதமும் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஏனென்றால் தன் தவற உணர்றான், தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான். அப்படி ஒரு உணர்வுள்ள இருதயம், அப்படி உணர்வு இருந்தால் அவனுடைய வாழ்வு புதிதாகும், அவனுடைய தன்மைகள் புதிதாகும், அவனுடைய குணநலங்கள் புதிதாகும். அவன் ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிருஷ்டிப்பாக அவன் மாறுவான். உணர்வில்லாத இருதயம் என்றால் அவனுடைய பழைய மனுஷனாகவே தான் இருப்பான், பாவத்திலேயே தான் இருப்பான். அவன் வாழ்வில விடுதலை இல்லை. இவனை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் தாசன். மன திரும்பினா பிழைகளை உணர்கிறான். அவன் என் தாசன், என் தாசனாகிய தாவீது என்று கர்த்தர் சொன்னார். என் தாசனாகிய தாவீது உலகத்தில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த ஒரு நாமத்தை, ஒரு புகழ்ச்சியை நான் அவனுக்கு குடிப்பேன் என்று சொன்னார். அப்படிதான் இஸ்ரேல் நாட்டில் போய் பார்த்தா டேவிட் 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 என்ற புகழ், இந்த பேர் ரொம்ப புகழாக இருக்கும். எதை எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் அதிகமான பல இடங்களுக்கு, கட்டிடங்களுக்கு, ஸ்ட்ரீட்டுக்கு, பல இதில் பார்க்கலாம் டேவிட் தாவீது என்று இருக்கும். கர்த்தர் அவனுடைய பேரை புகழ்ச்சி ஆக்கினார். தனக்கே தாவீதின் குமாரன் என்று பெயர் வந்தது. ஆண்டவராகிய இயேசு, நான் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தாவீதின் பெயர் அப்படி உயர்த்தப்பட்டது. நான் அப்படி மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கர்த்தர் அப்படி அவனை மேன்மைப்படுத்தினார். கர்த்தரிடத்தில் கேட்டான், உணர்வை தாரும், நான் உணர்வுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும். உணர்வு. அவன் எழுதினான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவம் நான் செய்யக்கூடாது என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு உலகத்துல யார் தான் இருக்கிறான் தன்னுடைய பிழையை உணர்றது? பொதுவாகவே மற்றவங்களுடைய பிழை தான் கண்ணுக்கு தெரியும், நம்ம கிட்ட இருக்கிற பிழை நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவராகி இயேசுவே சொன்னார், மற்றவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ திரும்ப பார்க்கறது என்ன? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதலாவது எடுத்து போட வகைப்பார். நம்ம கண்ணில் உத்தரம் இருக்கும், ஆனால் மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு தான் நம்மளுக்கு தெரியும். மற்றவங்களுடைய வாழ்வில் இருக்கிற குற்றங்கள், குறைகள், தப்பு தவறு நமக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவங்கள், குறை, குற்றங்கள் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி உலகத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க.
ஆகவே வேதம் சொல்லுகிறது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவதற்கு, பாவங்களை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு உணர்வு வேண்டும். மனுஷகுமாரன் வரும் நாளிலே மனுஷர்கள் உணர்வில்லாம தான் இருப்பாங்க. உலகத்து மனுஷர்கள் இருக்கட்டும், தெய்வ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவை விசுவாசிப்பவர்கள், கர்த்தரை விசுவாசிப்பவர்கள், கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம உணர்வோடத்தான் இருக்கணும். உணர்வுள்ள இருதயம், பாவ உணர்வு, தன் பிழைகளை உணரக்கூடிய ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மன திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மன திரும்புங்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பிழைகளை விட்டு, குறைகளை விட்டு மன திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். எல்லாரும் மனம் திரும்பணும். உலகத்தில் எல்லா தேசத்து மக்களும், எல்லா மக்களும் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம், 17-30. அறியாமை உள்ள காலங்களை, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். எல்லாருமே மனம் திரும்பணும். நான்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இனி மனம் திரும்பவே வேண்டாம் என்று ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற பிள்ளைங்க கூட நம்ம நல்லா தான் இருக்கிறோம் நினச்சிட்ருக்குறோம். இல்லை, நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும். சிந்தனைகளிலே, எண்ணங்களிலே, யோசனைகளிலே, நம்முடைய வார்த்தைகளிலே, பார்வையிலே, கிரியையிலே, நடக்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் தப்பு தவறுதல்கள் வராமல் இருக்காது. எல்லாவற்றையும் நாம் உணர வேண்டும், உணர்ந்து சீர்பட வேண்டும். எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற கட்டளை, எல்லாருமே மன திரும்பணும், எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று. சகையும் மன திரும்பினா பாருங்க, எப்படிப்பட்ட மன திரும்புதல்! அவனுடைய மன திரும்புதல் ஒரு பெரிதான ஒரு மன திரும்புதல். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு மன திரும்புதல் வந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவன் உட்காந்துருந்தான் அத்தி மரத்தில். கர்த்தர் அந்த இடத்துல வந்தோன்ன நின்று, சகையுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சீக்கிரமாக இறங்கி வந்தான். கூடியிருந்த ஜனங்கள் பாவியான மனுஷனிடத்துல அவன் வீட்டுக்கு போறாரு என்று சொன்னாங்க. ஆனால் அவன் சொன்னான், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடத்துலயாகிலும் அநியாயமா வாங்கியிருந்தா அதை நாளத்தனையா நான் திரும்ப கொடுக்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு மன திரும்புதல், உணர்வு. அதெல்லாம் உணர்வு இல்லாம அப்படிப்பட்ட மன திரும்புதல் மனித வாழ்வில் வராது. பாவ உணர்வு. ஆகவே பிழைகளை உணர்கிற உணர்வு மனிதனுக்கு ரொம்ப தேவை. தன் பாவங்களையும், தன் பிழைகளையும், தன் குறைகளையும் உணர்ந்து மன திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறது, அவருடைய சித்தம் என்னவென்றால், உலகத்தில் எல்லாருமே மன திரும்ப, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருமே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைய வேண்டும். வேதம் சத்தியம். இந்த சத்தியம் எல்லாருக்கும் தெரியணுமா? சத்தியம் எல்லாருக்கும் தெரியணுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தம் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும். அப்படியானால் நாம் எல்லா மனிதருமே ஒரு உணர்வுள்ள உள்ளம் நமக்கு ரொம்பவே தேவை. ஆண்டவர் ஒருமுறை இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, தங்கள் முடிவை உணர்ந்து கொண்டால் அது அவங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொன்னார். முடிவை உணர்ந்து கொள்ளுதல். எப்படி நம்ம பாவங்களை உணர்ந்து சீர்பட வேண்டுமோ அப்படியே நம்முடைய முடிவை பற்றின ஒரு உணர்வும் நமக்கு இருக்கணும். அப்பதான் மனம் திரும்ப முடியும். அப்பதான் பாவ உணர்வை வரும். முடிவு, என்னுடைய முடிவு எப்படி இருக்கணும்,
என் முடிவு என்ற அந்த முடிவை உணரக்கூடிய ஒரு உணர்வு, முடிவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்தால் நல்லது என்று கர்த்தர் சொல்லுவார். உபாகமம் 32 அதிகாரம் 28, 29. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். பாருங்க, தேவ ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவங்க யோசனை கெட்ட ஜாதி. எதையும் யோசித்து சிந்தித்து நல்லது கெட்டது அதை உணர்ந்து அவங்க செயல்பட மாட்டாங்க. யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை அப்படின்னு சொன்னார். எந்த உணர்வும் இல்லை. இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, இவ்வளோ அநியாயம் அக்கிரமம் என்னெல்லாம், ஆனால் அது தப்பு தவறு என்ற உணர்வே இல்லை. அவர்களுக்கு உணர்வில்லை. அடுத்த வசனம், அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து. கொஞ்சம் ஞானம் இருக்கணும், மனிதனுக்கு ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும், புத்தி இருக்கணும், சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஞானம் அடைந்து இதை உணர்ந்து இதை உணரணும். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம், நான் வாழக்கூடிய என்னுடைய வாழ்வு கர்த்தருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? எனக்கு திருப்தியா இருந்தா போதுமா? அதை தேவன் அங்கீகரிக்க வேண்டாமா? ஆகவே உணர வேண்டும். ஞானம் அடைந்து உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். முடிவை பத்தி சிந்திக்கணும். ஏதோ புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இராமல் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுவார். நல்லா புசிக்கணும், குடிக்கணும், நிம்மதியா வாழணும், போறப்ப போயிடணும். அப்படியல்ல, உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு, நித்திய வாழ்வு என்று ஒன்று உண்டு. ஆகவே நம்முடைய முடிவு, நம்முடைய வாழ்வு, இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனம், தேவ ஜனம் ஜனிப்பித்த கன்மலையாகிய கர்த்தரை மறந்துட்டாங்க. பெற்ற தேவனை விட்டு விலகிட்டாங்க. ஆண்டவர் யார்? நம்மை ஜனிப்பித்த கன்மலை. நம்முடைய தேவன் யார்? நம்மை பெற்றவர் என்று வேதம் சொல்லுது. ஜனிப்பித்த கன்மலையை மறந்து பெற்ற தேவனை அவர்கள் விட்டுட்டாங்க. கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டாங்க. இஷ்டமானதை செய்து இஷ்டமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தை தண்ணீரை போல பருகி மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு அதெல்லாம் பிரியம் இல்லையோ அதையெல்லாம் அவங்க செய்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு அது வருத்தம். ஆகவே ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களை புறக்கணித்தேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவங்க முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க போறேன்னு சொன்னார். எவ்வளோ பயங்கரம் நினைத்து பாருங்க. தேவனே ஒரு மனிதனை அப்படி ஒப்பு கொடுத்தால் அவனுடைய நிலைமை எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்கும். என் முகத்தை நான் மறைத்து அவங்க முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன்னு சொன்னார். இன்றைக்கு தேவன் அப்படி நம்மை விட்டா எப்படி இருக்கும்? உணர்வு தேவை. உணர்வில்லாதனால தேவனை விட்டு, அதே அதிகாரம் 32:18 பாருங்க. உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். கர்த்தரை நினைக்கல, கர்த்தரை மகிமைப்படுத்தல, கர்த்தரை துதிக்கல, கர்த்தரை ஆராதிக்கல, கர்த்தரை உயர்த்தல. வாழ்க்கையில அவரை நினைக்கவே இல்லை, கர்த்தரை நினைக்கவில்லை. உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். தேவனை மறந்தாச்சு. கர்த்தர் மேல நினைப்பே இல்லை. கர்த்தரை மறந்தால் நம்முடைய வாழ்வு எவ்வளவு பயங்கரம். கர்த்தருக்கு தான் முதலிடம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு தான் முதலிடம். அவரை நாம் தொழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இவங்க கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு தூர போனாங்க. அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு? என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு
மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். அவங்க உண்மை இல்லை. ஒரு பயங்கரமான முடிவு அவங்களுக்கு காத்திருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார் தொடர்ந்து, அவங்க தங்கள் முடிவை உணர்ந்து கொண்டால், அவர்கள் உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் அது நலமா இருக்கும். முடிவை சிந்திக்க வேண்டும். அது அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்றாலும் இது நமக்கு பொருத்தம். நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? நம்முடைய முடிவை குறித்து உலகத்தில் பார்க்குறோம். மனிதர்களுடைய முடிவு, அடிபட்டு சாகுறாங்க, சில மனிதர்கள் அடிச்சே கொல்லுறாங்க, வாதை வந்து வாரிக்கிட்டு போகுது, மரண படுக்கையில் அழிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஊரில் ஒரு முறை நான் ஒரு பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஊருக்குள்ளே ஒரு வயதான ஒருத்தர் படுக்கையாக இருக்கிறாரு, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் வாலிப பையங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவனுக்கு பேசிக்கிறானுங்க, படுக்கையில் இருக்கிறாரே, மரணப்படுக்கையில் அவரை பற்றி. ஏன்னா படுக்கையில் இருந்து அப்படியே அழுந்தி புண்ணாகி புழு வச்சு ரொம்பவே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த பையங்க சொல்கிறாங்க, அவர் செய்த பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இப்போ படுக்கையில் கிடந்து நாறிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுந்திக்கிட்டு இருக்கிறாங்க, புழு புழுத்து வேதனை அனுபவிக்கிறாங்க செய்த பாவம். அப்படி சொல்லும்போது எனக்கு அப்படியே திக்குன்னு இருந்துச்சு. ஒரு மனிதனுடைய கடைசி முடிவை பார்த்து உலகம் என்ன சொல்லுது? நம்முடைய முடிவு இப்படி இருந்தா உலகம் இப்படி தான் பழிக்கும். படுக்கையில் இருந்து இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் மாத கணக்கா வருஷ கணக்கா படுக்கையிலே இருந்து வேதனை அனுபவிக்கிறாங்க. அவர்களை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் என்ன சொல்றாங்க? நம்ம நல்லா இருக்கிற காலத்திலேயே நம்முடைய முடிவை குறித்து நாம் கொஞ்சம் உணர வேண்டும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அவர்கள் உணர்ந்து தங்கள் முடிவை அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ உலகத்தில் இதுதான் முடிவு என்றல்ல, இதற்கு பின்புதான் முடிவு வருது. திருப்பியும் கர்த்தர் அவர்கள் மரித்த பிறகு திருப்பியும் உயிரோடு எழுப்பி நியாய தீர்ப்பிலே நின்று அவர்களுக்கு ஒரு நித்திய முடிவை கொடுக்கிறார். அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே அவர்கள் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அவன் அக்கினி அவியாது, அவன் புழு சாகாது. இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு முடிவு. ஏதோ உலகத்தில் நம்ம இப்போ வாழ்கிறோம், நல்லா புசிக்கணும், குடிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா வாழணும். முடிவை பற்றி சிந்திக்காமல் வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை எத்தனை. புசிக்கிறதும் குடிக்கிறதும் பெரிய காரியம் அல்ல. நோவா காலத்தில் ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். இதுதான் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போனது. முடிவை குறித்து அவர்கள் உணர்வற்றவங்களாய் இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாளிலும் ஜனங்கள் உணர்வற்றவர்களாய் இருப்பார்கள். நாம் புதியவர்களாய் மாற வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட முடிவு வேண்டாம். உணர்வுள்ளவர்களாய், ஒரு உணர்வுள்ள உள்ளம், நம்முடைய பிழைகளை உணரக்கூடிய உணர்வு, நம்முடைய குறைகளை உணரக்கூடிய உணர்வு, நம்முடைய முடிவை பற்றின ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஆகவே இந்த பூமியில நம்முடைய ஓட்டம் முடியும் போது அந்த முடிவு ஒரு நல்ல முடிவா இருக்கணும். அதான் கொண்டு போய் நித்தியத்தில் நம்மளை சேர்ப்பிக்கும் நல்ல ஒரு முடிவு. சங்கீதம் 37 அதிகாரம் 37, 38 2 வசனங்களை வாசிங்க. நீ இந்த உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. இங்கே 2 கூட்டத்தாருடைய முடிவை பார்க்கலாம். இன்னொரு வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. இன்னைக்கு உலகத்துல உத்தமர்கள் இருக்கிறாங்க, செம்மையானவங்க இருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமான தாசர்கள் இருக்கிறாங்க.
கர்த்தருடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றி வாழக்கூடிய எத்தனை தேவதாசர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்கள பாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு அந்த சமாதானம். மனுஷனுடைய முடிவு சமாதானம். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் வேணும். அப்படியானால் நாம் இப்போ உணர்வுள்ள ஒரு உள்ளம் நமக்கு தேவை. நம்ம உத்தமர்களா செம்மையானவர்களா வாழ்ந்தா நமக்கு ஒரு நல்ல முடிவு நமக்கு கிடைக்கும். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அவனுடைய முடிவு சமாதானம். அவனுக்கு ஒரு சமாதானமான இளைப்பாறுதல். உலகத்திலே அவனுடைய ஓட்டம் சமாதானமா முடிவடையுது. அவன் நித்தியத்துல கர்த்தரோடு கூட அவன் நீடித்து அவன் வாழப்போகிறான். எத்தனை ஒரு சந்தோஷம்! உத்தமர்கள் செம்மையானவர்கள் பிழைகளை உணர்ந்து குறைகளை உணர்ந்து சீர்படுத்தி தேவனுக்கு முன்பாக செம்மையாய் வாழ்ந்தவர்கள். அதே நேரத்தில் பாவத்திலிருந்து பாவ உணர்வே இல்லாம மன திரும்பாம பாவத்திலே வாழ்ந்த மனிதர்கள், துன்மார்க்கர், பாவிகள் எத்தனை எத்தனை பேர் உலகத்துல இருக்கிறாங்க. அவர்களுடைய முடிவையும் வேதம் சொல்லுகிறது. என்ன அடுத்த வசனம்? அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. துன்மார்க்கருடைய முடிவு சடுதியில அறுப்புண்டு போவதே, திடீரென்று வரக்கூடிய ஒரு அழிவு. அறுப்புண்டு போவதே அவர்களுடைய முடிவு, துன்மார்க்கருடைய முடிவு. ஆனா அவங்க உலகத்துல பச்சை மரத்தை போல செழிப்பா ஆசீர்வாதமா ரொம்பவே அவங்க வாழ்றவங்க தான். ஆனா திடீரென்று அவர்களுடைய அழிவு நேரிடும். அதே அதிகாரம் 35வது வசனம். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை பலவந்தனான ஒரு மனிதனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு கோடி கோடியா செல்வத்தை சேகரித்து வைத்து உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, லட்சாதிபதிங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நேர்மையா சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க, அநியாயமா சம்பாதிச்சவங்களும் இருக்கிறாங்க. கோடீஸ்வரங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை எத்தனை, இந்திய தேசத்துல எத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது தன்னுடைய நிலத்துல முளைத்த ஒரு பசுமையான மரத்தை போல பச்சை பசேரென்று செழிப்பா துன்மார்க்கன் இருக்கிறான், செல்வாக்கா வாழறான். சடுதியிலே மரணம் அவனை வாரிக்கொண்டது. நான் அவனை தேடினேன், அவன் இல்லை. அதான் துன்மார்க்கருடைய ஒரு முடிவு. ஆகவே உணர்வு, நம்மை பற்றி நாம உணர்ந்து வாழ வேண்டும். உணர்வு என்றால் இருதயம் குத்தப்படுதல். அதாவது பேதுரு பிரசங்கம் பண்றாரு. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவங்க, சகோதரரே நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுதான் உணர்வு. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தான் அடிக்கப்பட்டாரா? எங்களுக்காக தான் அவர் சிலுவையிலே காயப்பட்டு மரித்தாரா? ஓ, எங்களோட பாவத்தை தான் அவர் சுமந்தாரா? அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலரிடத்துல கேட்டாங்க. அப்போ பேதுரு சொன்னார், நீங்கள் மன திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். அந்த நாளிலே 3000 பேர் மன திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 37, 38, 41 இந்த வசனங்களை பார்த்தா அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் உணர்வு. வேதத்தை வாசிக்கும் போது உள்ளத்தில் உணர்வு, இது என் வாழ்க்கையில் இல்லை, இந்த வேத வாக்கியத்தின்படி என் வாழ்வு இல்லையே, நான் பாவி, என்கிட்ட குற்றம் இருக்குது என்று ஒரு குத்தல். அப்படியே நான் என்ன செய்யணும்? நான் எப்படி வாழ வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் உணர்வு.
ஆகவே கர்த்தர் நம்மிடத்துல அப்படிப்பட்டதான ஒரு உணர்வை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள ஒரு ஜீவியம், உணர்வுள்ள ஒரு வாழ்வு நமக்கு ரொம்ப அவசியம். பைபிள்ல யோசியா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா இருந்தான். அவன் 8 வயதா 7 வயதிலேயே அவன் ராஜா ஆனான். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. அந்த இளம் வயதுல குழந்தை பருவத்திலேயே அவன் தேவனுடைய பார்வையில தேவனுக்கு செம்மையான காரியங்களை அவன் செய்து ஒரு நல்ல ஒரு பையனா இருந்தான். வசிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். 8 வயது சிறுவன், அவனுக்கு ராஜ பதவி. அவன் கர்த்தருக்கு முன்னதான் செம்மையா நல்ல ஒரு மனுஷனா அவன் வளர்றான். அவன் ராஜாங்கத்தை நடத்துறான். அப்படி இருக்கும் பொழுது ஆலயத்தை பழுது பார்த்து ஆலயத்தை செப்பனிட்டு ஆலயத்தை சீர்படுத்துவதற்காக பணம் சேகரிக்கப்படுகிறது. பணத்தை சேகரித்து அந்த ஆலயம் எல்லாம் சரி பண்றாங்க. அநேக நாட்களா ஆராதனை இல்லை, பலி செலுத்தப்படலை, அங்கே கர்த்தருக்குரிய காரியங்கள் ஒன்றும் அங்கே இல்லை. யோசியா கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து அதை செப்பனிடுகிறான். அப்படி அதை ஆலயத்தை சரி பண்ணும் போது ஒரு புஸ்தகத்தை கண்டெடுக்கிறார்கள். அந்த புஸ்தகம் நியாயப்பிரமாண புஸ்தகம், வேதம். அதை எடுத்து ராஜாவிடத்துல கொண்டு வருகிறார்கள். ராஜா அதை வாசிக்க கேட்கிறான். யோசியா வாசிக்க கேட்ட போது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க கேட்ட போது தன் வஸ்திரத்தை கிழித்து அழறான். ஓ, வேதத்துல தேவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறாரா? நம்ம அப்படி இல்லையே. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதை மீறினதுனால தானே நமக்கு இவ்வளவு தண்டனையெல்லாம் வந்திருக்குது என்பதை உணர்ந்து அழறான். தீர்க்கதரிசி இடத்துல போய் விசாரிங்க, நம்மிடத்துல தேவன் கொண்டிருக்கிற சித்தம் என்ன, நோக்கம் என்ன, நமக்கு சமாதானம் இருக்குமா என்று விசாரிச்சுட்டு வாங்க என்றவன் ஆட்களை அனுப்புவான். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக யோசியாவுக்கு கிடைக்குது. கர்த்தர் என்ன சொன்னார்? 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 27, 28 கர்த்தருடைய வார்த்தை யோசியாவுக்கு என்ன வந்தது? இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி. அப்படியே கத்த சொன்னாரு, நீ இந்த வேத வசனங்களை கேட்ட உடனே உன் இருதயம் அப்படியே இளகி நீ எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினார் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பதில், கர்த்தரிடத்திற்கு விசாரிங்க என்று வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவன் அழுதான். கர்த்தர் சொன்னாரு, உன் மனது அப்படியே இளகிருச்சு. அதுதான் உணர்வு. உணர்வுள்ள இருதயம் இளகி கர்த்தருக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினதும், கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிந்து கொண்டதும், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கர்த்தருக்கு முன்னதாக அவன் அழுததையும் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதெல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன் என்று கர்த்தர் பதில் கொடுத்தது மட்டுமல்ல, அடுத்த வசனம், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னான். பாத்தீங்களா, உனக்கு சமாதானம். நீ சமாதானமாய், உன்னுடைய முடிவு சமாதானமா இருக்கும். முடிவை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு உணர்வு வேண்டும் என்று கர்த்தரே சொன்னார். இங்கே யோசியாவுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்தார்.
நீ எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தின, எனக்கு முன்பாக வஸ்திரத்தை கிழித்து கொண்டாய், எனக்கு முன்பாக நீ பணிந்து கொண்டாய், எனக்கு முன்பாக நீ கண்ணீர் விட்டு நீ அழுது ஜெபித்த உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னை நான் பார்த்தேன். இங்கே நடக்கக்கூடிய இந்த தேசத்துக்கு வரக்கூடிய தீமையை உன்னோட கண்கள் பார்க்காது. அப்படின்னா உன் காலத்தில் ஒன்றும் நடக்காது. நான் சொன்ன காரியங்கள் இந்த தேசத்துக்கு உன்னோட காலகட்டத்தில் வராது. நீ அதையெல்லாம் கண்ணில் பார்க்க மாட்ட. நீ சமாதானமாய் நீ கல்லறையில் சேருவ. உலகத்தில் உனக்கு ஒரு சமாதானமான ஒரு முடிவு. அருமையானவர்களே, முடிவை சிந்திக்கும் ஒரு உணர்வு. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? அதையே இப்போ யோசிப்பானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய முடிவை குறித்து நம்ம சிந்திக்கணும். எனக்கு ஒரு சமாதானமான முடிவு இருக்க வேண்டும், ஒரு சமாதானமான ஒரு முடிவு. இன்றைக்கு பெற்றோரே பிள்ளைகளை பகைக்கிறாங்க, பிள்ளைகளே பெற்றோரை வெறுக்கிறாங்க. சில நேரத்தில் படுக்கையாக இருக்கும்போது வயதான தாயையும் தகப்பனையும் அவங்க சீக்கிரமாக போகட்டும்னு தானே விரும்புகிறாங்க. எனக்கு தெரியும், ஒரு தகப்பனார் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே மரணப்படுக்கையாக இருந்தாங்க. நானும் அவரை சென்று பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த தகப்பனை கடைசி நேரத்தில் அவருக்கு எப்போ உயிர் போகுதோ போகட்டும், அது வரைக்கும் நம்ம அவரை கவனிப்போம் என்று சில பிள்ளைங்க இருப்பாங்க, சில பிள்ளைங்க அப்படி அல்ல. ஆனால் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவரை பலவந்தமாக உயிர் போச்சு. அப்படியானால் முடிவு பிள்ளைகளே பெற்றோரை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம். ஆகவே நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சமாதானமான ஒரு முடிவு. இந்த முடிவுக்கு பின்பு நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்குது. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நித்தியமாய் நாம் கர்த்தரோடு வாழக்கூடிய வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டும். நம்முடைய முடிவை குறித்து நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு உணர்வு வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் சொன்னார், முடிவை அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னாரு. பாவ உணர்வு, முடிவை சிந்திக்கக்கூடிய உணர்வு, இது ஒரு மனித வாழ்வில் ரொம்ப அவசியம். உணர்வு வேண்டும். ஆனால் ஆண்டவரே சொன்னார், நோவா காலத்தில் ஜனங்க உணர்வில்லாமல் இருந்தது போல மனுஷகுமாரன் வரும் பொழுதும் அப்படிதான் இருப்பாங்க. உணர்வில்லாமல் புசிப்போம் குடிப்போம் என்று பெண் கொடுக்கிறது, பெண் எடுக்கிறது, இதுதான் இன்னைக்கு உலகத்தில். அதுதான் ரொம்ப பிஸி. ஆகவே நமக்கு உணர்வு தேவை, உணர்வு வேண்டும். நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர், சகலத்தையும் உம்மால் செய்யக்கூடும். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கேட்ட சத்திய வசனத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உணர்வுள்ள உள்ளத்தை எங்களுக்கு தாரும். தாவீது கேட்டது போல உணர்வை தாரும் என்று உம்மிடத்திலே கேட்டான். உம்முடைய கட்டளைகளால், சத்திய வசனத்தால் நான் உணர்வடைந்தேன் என்று அவன் சொன்னது போல, ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது உணர்வடைய கிருபை தாரும். உணர்வுள்ள உள்ளத்தை தாரும். எங்கள் பிழைகளை உணர, குறைகளை உணர, குற்றங்களை உணர, எங்கள் மீறுதல்களை உணர ஆண்டவரே கிருபை செய்யும். ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. பிறருடைய குற்றம் குறைகளை நாங்கள் அறிந்து ஆண்டவரே நாங்கள் இயேசுவே வாழக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை நாங்கள் உணர்ந்து சீர்பட கிருபை தாரும். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களுடைய கண்களிலே காணக்கூடிய உத்தரத்தை நாங்கள் முதலாவது எடுத்து போட கிருபை தாரும். ஆண்டவரே, அதன் பிறகு பிறனுடைய கண்ணில் இருக்கிற தூசியை எடுக்க நாங்கள் வகை பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த சத்திய வசனங்களை கேட்கிற தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும்
உணர்வுள்ள உள்ளத்தை தாரும். எங்கள் முடிவை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள உணர்வை தாரும் இயேசுவே. எங்களுக்கு நீதிமான்களுக்கும் உத்தமர்களுக்கும் செம்மையானவர்களுக்கும் உரிய முடிவை எங்களுக்கு தந்தருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே ஒவ்வொரு தேசத்து மக்களுக்காகவும் உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். யாவரையும் ரட்சியும். பாவம் பெருகி போனதினால் ஆண்டவரே நோய்களும் பெருத்து மரணமும் பெருத்து ஆண்டவரே உலகம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. கர்த்தாவே சந்தியும் சந்தியும், எங்கள் இந்திய தேசத்தை சந்தியும் சந்தியும், ரட்சியும் ஆண்டவரே. உமக்கே மகிமை அப்பா. மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கடின உள்ளங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்று ஆண்டவரே உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள மன திரும்ப ஆத்தும ரட்சிப்பை சுதந்திரிக்க நீர் கிருபை தாரும். பாவ உணர்வை தாரும். பிழைகளை உணரக்கூடிய உணர்வை தாரும். அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் தாங்க. உமக்கே மகிமை. நீர் வெளிப்பட காலம் சமீபம் ஆண்டவரே. இயேசுவே நீர் வெளிப்படும் போது முகமுகமாய் உம்மை தரிசிக்க எங்கள் யாவருக்கும் கிருபை அருளும் ஆண்டவரே. உம்மோடு கர்த்தாவே நித்திய நித்தியமாய் வாழ ஆளுகை செய்ய கிருபை அருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறை குற்றங்களை மன்னியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.